A certain sum becomes 4 times itself in 8 years at simple interest. 4 times of அதாவது certain sum. அப்போ simple interest என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 times of the principal. அதாவது அமௌண்ட் வந்து 4 times of the principal ஆயிடுது. அமௌண்ட்டுங்கிறது நமக்கு என்ன தெரியும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் தான் வந்து அமௌண்ட்டு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 times ஆஃப் த பிரின்சிபலாக மாறி இருக்கும். ஓகேங்களா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 3 times ஆஃப் தி பிரின்சிபல். ஸோ அதை அப்படியே போட வேண்டியதான் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ 3 times ஆஃப் த பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு என் வந்து 8, ஆர் வந்து தெரியாது, பிஎன்ஆர் பை 100. ஓகேவா, ஸோ பிபி கேன்சல் பண்ணிட்டோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 300/8 அப்படின்னு இருக்கும். அப்படியே வேணால் இருக்கட்டும். In how many years will it become 12 times of itself at the same rate? 12 timesனால் அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 11 times ஆஃப் பின்னு மாறிடும். ஸோ பி இன்ட்டு என் வந்து எவ்வளவு அதுதான் தெரியாது, ஆர் வந்து எவ்வளவு 300/8, இங்கே ஒரு /100. ஓகேங்களா, பிஎன்ஆர் பை 100. ஸோ இந்த 2 0 அப்படியே அடிச்சிடலாம். ஸோ பிபி கேன்சலு, என் இஸ் ஈக்குவல் டு 88/3. ஸோ 88/3 அப்படின்னா 2, 9, 1/3 இயர்ஸ் இல்லையா. 2 times 28 வரும், 2, 29, 1/3 இயர்ஸ் தான் ஆன்சர். ஆப்ஷன் சி.